ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் யோசித்த விஷயம் என்ன அப்படின்னா, சரி நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம எல்லாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத நான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிச்சு எனக்கு. ஏன் அப்படின்னா, நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதை நமக்குள்ளேயே பேசி தீர்த்துக்கிட்டோம்னா எதுவுமே கிடையாது. அதை விட்டுட்டு நம்ம ஃபேமிலிக்கிட்டேயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்ககிட்டேயோ நம்ம ஷேர் பண்ணுறப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, அது வேறு விதமாக அவங்க ஒரு ஐடியா சொல்கிறாங்க. அதை கேட்டுக்கிட்டு நான் இவர்கிட்ட பிரச்சனை பண்ணுறது, சண்டை போடுறது இப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் நினச்சி பார்க்குறப்போ என்ன எனக்கு யோசனை இருந்துச்சுன்னா, இனிமேனாச்சும் நம்ம யாருக்கிட்டேயும் நம்ம ஷேர் பண்ணாமல் நம்மளுக்குள்ளேயே அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிக்க பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அதனால் நான் என்ன யோசித்தேன்னா, இனிமேல் யாருக்கிட்டையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 வீக் கொஞ்சம் அமைதியாகவே இருந்தேன். என் ஹஸ்பண்ட் ஏதாச்சும் ஒரு பேசினா கூட அமைதியாக போகிறது, ஒரு பேசாமல் எதையும் அந்த அளவுக்கு இது பண்ணாமல் இருக்கிறது, அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு புரிய ஆரம்பித்த விஷயம் என்ன அப்படின்னா, இதுதான் நம்மளோட பிரச்சனைக்கே காரணம். அமைதியாக இருக்கிறது மட்டும்தான் நம்மளோட பிரச்சனையை சால்வ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. சரி பார்த்துக்கலாம், நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் கடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். போக போக நம்மளுக்கு சரியாக வரும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் நானே முடிவு பண்ணேன், சரி நம்ம இனிமேனாச்சும் கொஞ்சம் இதை விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டனாலே போதும். ஒரு கஷ்டம் நம்மளுக்கு வருது அப்படிங்கிறப்போ அதை நம்ம எப்படி அதுலேருந்து வெளிவரதுங்கிறத நம்ம பார்க்கணும். அதை விட்டுட்டு அதுக்கான தீர்வை நம்ம மற்றவங்கள்ட்ட தேடிகிட்டு இருந்தோன்னா கண்டிப்பாக இருக்காது. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் ஒரு பொறுமையாக கேட்குறதா இருக்கட்டும், 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி முடிவு எடுக்கிறதா இருக்கட்டும், முன்னெல்லாம் அவர் எது பேசினாலும் நான் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அதனாலே எங்களுக்குள்ளே நிறைய மனஸ்தாபங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. அதனால சரி அப்போ தான் எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு, நம்ம இனிமேனாச்சும் கொஞ்சம் அவர் சொல்கிற முடிவுகள் என்ன இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு கேட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடியே இது சரி இருக்காது, இது சரி இருக்காதுன்னு நம்ம அவங்கக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறப்ப தான் நம்ம ஃபஸ்ட்டு கேட்டுட்டு அதில் ஏதாச்சும் சஜஷன் இருந்தால் நம்ம சொல்லலாம். அதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாமல் இது சரியில்லை, அது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறப்ப தான் நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு சில விஷயங்கள்லாம் க்ரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அவர் ஒரு விஷயம் சொன்னாலும் சரிங்க, ஓகே, இது நல்லாயிருக்கு, நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலது அவருக்கு சஜஷன் சொல்ல ஆரம்பித்தோன்னே அவரே ஓரளவு புரிஞ்சுக்க ஆரம்பித்தார். சரி கரெக்டு தான், நம்மளுக்கு இந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் இதில் தான் நம்மளோட ஒரு இதே இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம நடந்துக்கிட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு சரியாக இல்லைன்னதுக்கு காரணமே நம்ம அது இது பண்ணாமல் புரிஞ்சுக்காமல் போனது தான் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் தோண ஆரம்பிச்சிச்சு. சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நானாகவே என்னை கொஞ்சம் மாற்றிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் என் லைஃப்பில் ஒரு சந்தோஷங்கிறதே இருந்துச்சு. எதுக்கு எடுத்தாலும் பேசுகிறதுனால என்ன நடக்க போகுது? ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஒருத்தவங்க இப்போ ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா அதை உடனே எதிர்த்து பேசுகிறதுனால என்ன ஆக போகுதுன்னா, அவங்களுக்கு நம்ம மேலே கோவம் தான் வருமே தவிர அது ஒரு ஆன்சர் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கணுன்னா ஒரு விஷயத்த பொறுமையாக நம்ம கேட்டால் மட்டும்தான் அதில் நம்ம என்ன நடக்க போகுது என்னங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதை விட்டுட்டு நம்மளுக்கு தோணுன விஷயங்கள் எல்லாம் நம்ம அவங்களுக்கு கேட்குறதுக்கு முன்னாடியே பேசுகிறதுனால அவங்களுக்கு நம்ம மேலே தேவையில்லாத கோவங்களும், ஒரு சில விஷயங்கள் அடுத்தது இவங்கள்ட்ட எதுவுமே நம்ம பேச வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவும் தான் வருமே தவிர அதை விட்டுட்டு வேறு எந்த ஒரு விஷயமே வராது அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச விஷயம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் இனிமேல் கொஞ்சம் அமைதியாக போகணும், எதுக்கு பேசுறதுனால என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பக்குவப்பட ஆரம்பித்தேன். மற்றவங்கள்ட்ட நம்ம விஷயத்த சொல்கிறதுனால என்ன ஆக போகுது? அவங்க ஆறுதல் சொல்லுவாங்க, அதுக்கு அவங்க இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு ஒரு விஷயத்த சொல்ல போகிறாங்க. அதனால நம்மளுக்கு அதனால் யூஸான்னு கேட்டால் ஒன்றுமே மாற போகிறதில்ல. அவர் அப்படியே தான் இருக்க போகிறாரு, நானும் அப்படியே தான் இருக்க போகிறேன். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு ஒரு பிரச்சனையோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு ஆன்சர் கிடைக்காம இருக்கப்போ நம்மளே ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணி முடிவு எடுத்தோனாலே அதை நம்ம சக்ஸஸாக பண்ணிடலாம். அதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாமல் மற்றவங்கக்கிட்ட சஜஷன் கேட்க ஆரம்பித்தோன்னா கண்டிப்பாக அது கரெக்டாக இருக்குதோ இல்லையோ, அது ஆன்சர் கிடைக்குதோ இல்லையோ, ஆனால் நம்மளுக்குள்ள பிரச்சனைங்கிறது மட்டும் வர ஆரம்பிச்சிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச ஒரு விஷயத்த நம்மளால் கொண்டுட்டு வர்றதுக்கு பார்ப்போம்.
அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. சரி, அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம்னு யோசிக்கிறப்ப தான் என் ஹஸ்பண்ட் சொன்னார், நீ உனக்கு தான் டைலரிங்லாம் நல்லா முன்னாடி மேரேஜுக்கு முன்னாடி இது பண்ணியிருக்க, உனக்கு அது பிடிக்குதுன்னா நீ செய்யுது. அதான் குழந்தைய ஸ்கூல் சேர்த்துட்டோம், ஃப்ரீ நேரம் இருக்கிறப்போ நீ ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் போயிட்டு கிளாஸ் போயிட்டு இன்னுமே கற்றுக்கோ, உனக்கு பிடிச்ச விஷயத்தில் நீ கவனம் செலுத்து அப்படின்னு அவரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தார். ஏன்னா நான் அவர்கிட்ட இந்த மாதிரி சண்டை போட்டுகிட்டே இருந்தப்போ அவர் எதுவுமே உன்னால் எதுவும் முடியாது இப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தார். ஆனால் அவருக்கு நான் சப்போர்ட்டிவாக பேச ஆரம்பித்தோன்னா அவரும் என்னோட ஒரு சில விஷயங்களை சந்தோஷங்களை அவருமே புரிஞ்சுக்க ஆரம்பித்தார் அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு அது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, நம்மளுக்கு ஒரு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பர்சன் கொஞ்சம் கிடச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது.